எல்லாருமே மூத்த பத்திரிகையாளர்கள். ஆஃப் த ரெக்கார்டா நான் உங்ககிட்ட முடிஞ்ச உடனே நான் சொல்கிறேன். சில அமைச்சர்கள், சில அதிகாரிகள் பெயரை 3 மணி நேரம் நான் வைத்த 10 அம்ச கோரிக்கைகளை குறித்து விவாதிப்பதற்கு முதலமைச்சர் வீட்டுக்கு அழைக்கப்பட்டேன். அங்கு போய் நான் 3 மணி நேரம் அவர்களோடு ஒரு அறையில் உட்கார்ந்து இதை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறதுக்காக நான் போனேன். அவர் எனக்கு முன்னாடி அங்கே பல மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே உட்காந்துருந்தார். அவர் இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சரோடு பேசி முதலமைச்சர் காரில் வந்து இறங்கி தான் அந்த தனி செயலாளருடைய அறையில் உட்காந்துருந்தார். முதலமைச்சர்கிட்ட ஏதோ ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு. ஆக அவருடைய செயலாளர் மூலமாக அந்த உத்தரவுகள் ப்ராப்பரான அதிகாரிக்கு போய் சேரணும். அதற்காக அவரை பார்த்துவிட்டு போய்விடலாம் என்று இவர் அந்த அறையில் அமர்ந்திருந்தார். இவருடைய உதவியாளர்கள் நானும் அங்கே உட்காந்துருக்கிறேன். வந்து சொல்கிறாங்க, இவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, ஏன்பா முடியலப்பா, உடம்பு சரியில்லை, காலில் கட்டை விரல் அடிபட்டு அவரால் நடக்க முடியாத ஒரு சூழல். அந்த சூழலில் இவர் மணிக்கணக்காக உட்காந்துருக்கிறார். அந்த முதலமைச்சருடைய பிரைவேட் செக்ரட்டரி முதலமைச்சருடைய வீட்டுக்குள்ளே முதலமைச்சரோட ஏதோ டிஸ்கஷனில் இருக்கார், பிஸியாக இருக்கிறார். போய் சொல்லிட்டு வராங்க. அவர் வந்த பாடு இல்லை. ஒரு கட்டத்தில் என்கிட்ட அவர் சொல்கிறார், ஒரு வார்த்தை சொன்னார். அதெல்லாம் சொன்னால் இன்னும் வேறு விதமாக போவோம். அவருக்கு ஒரு நக்கல் நையாண்டி பானையில் ஒரு வார்த்தையை சொல்லி, இந்த பையனெலாம் பார்க்க என் நிலைமை இப்படி ஆகி போச்சுப்பா, இவ்வளோ நேரம் உட்காந்து கிடக்கிறேன் அப்படின்னு எனக்கே இப்போ கண்ணீர் வருது. அந்த காலில் அவருக்கு நடக்க முடியல. அதனால் கைத்தாங்களாக பிடித்து வாசலில் கொண்டு வந்து வண்டியை நிறுத்தி காரை திறந்து அவருடைய பிஎஸ்ஓ திறந்தார். நான் தான் உட்கார வைத்தேன். அன்றைக்கு நீங்கள் இப்படி கேட்டதற்காக என் மீது அபாண்டமாக இன்றைக்கு ஒரு அமைச்சர் கூட அது அப்படியே திமுகவுடைய அமைச்சர்கள் எப்படி திருப்புறாங்க பாருங்கள். அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் விட்டு பதில் சொல்கிறாங்க. ரொம்ப அது கைவந்த கலை. அது என்ன சொல்கிறாங்க, முதலமைச்சரை பார்ப்பதற்காக காத்து கிடந்தார் என்று வேல்முருகன் அபாண்டமாக பழி சொல்லுகிறார். ஆனால் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்களாச்சும் கண்ணியத்தோடு முதலமைச்சரின் செயலாளரை பார்க்க காத்து கிடந்தார். எந்த இடம்னு சொல்லுங்க அப்படின்னீங்க. முதலமைச்சருடைய இல்லம். இப்போது வேணுமா நான் சவால் விடுகிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்காக நான் டேட் சொல்கிறேன். அந்த டேட்லேருந்து இந்த டைம் வரைக்கும் முதலமைச்சருடைய சிசிடிவி கேமரா இருக்குது. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஆணையர் அவர்கள், ஐஏஎஸ்னுடைய ஆணையர் அவர்கள் எடுத்துகிட்டு வாங்க. இதே பத்திரிகையோட கான்ஃபரன்ஸ் நான் சொல்கிற டேட்டில் 3 மணி நேரம் அவர் தனியாக தினேஷ் என்கிறவுடைய தனி செயலாளருடைய அறையில் காத்து கிடந்தாரா இல்லையா, வேல்முருகன் ஆறுதல் சொன்னானா இல்லையா, அவர் கண்கலங்கி எப்படி அவரை கொண்டு போய் காரில் அமர வைத்தான் என்பதை அந்த டேட்டில் ஃபுல் சிசிடிவி எடுத்து காட்ட சொல்லுங்கள். நான் அரசியலை விட்டே ஒதுங்கி விடுகிறேன், பொது வாழ்க்கை விட்டே ஒதுங்கி விடுகிறேன். என் வாயிலிருந்து பொய்யே வராது. உண்மைதான். ஒரு சில நேரத்தில் வேண்டுமானால் தவிர்ப்பேன்.